அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். நெக்ஸ்ட் டிவி நேயர்களுக்கும் அவருடைய வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த டிவி சேனலினுடைய சார்பாகவும் கேதுவின் காதலன் ஆகிய காயத்ரி சங்கர் என்னுடைய சார்பாகவும் புத்தாண்டு மிக சிறப்பாக அனைவருக்கும் நல்ல முறையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைத்திட இறைவனை வேண்டி இந்த ஆண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் என்பதை, எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றிகளும் நமஸ்காரங்களும். அதாவது 2026 12 ராசிகளுக்கும் எதை நோக்கி ஓடுவார்கள், எதை நோக்கி ஓட வேண்டும்? 12 ராசிகளும் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, தங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு. நல்லா புரிஞ்சுங்க, ஆசையும் எண்ணமும் உடனே வந்துடாது. பல நாள் கனவுகளும் பல நாள் நினைவுகளும் திட்டங்களும் இந்த வருடம் பூர்த்தியாகும். இந்த வருடம் 12 ராசிகளுக்கு, அதாவது உங்களுக்கு உங்களுடைய திட்டம் என்ன, நீங்கள் எதில் உங்கள் திட்டத்தை நிறைவேற்றி கொள்வீர்கள் என்பதை 12 ராசிகளுக்கு இந்த டிவியின் வழியாக சந்திப்போம். ஒரே ஒரு உதாரணம். இந்த ஆண்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பெண்களை மதித்து, பெண்களால் ஆளுமை செய்து, பெண்களால் மட்டுமே முன்னேற்றம் அடையும் ஆண்டு இந்த ஆண்டு. ஆம், குறிப்பாக ஒரு திறமைமிக்க பெண் மட்டுமல்ல, அவருடைய தாயாரும் திறமை மிக்கவர். இந்து மத சனாதன தர்மத்திலும் மாற்று மதத்திலும், ஆக இந்து மதமும் மாற்று மதமும் இப்பொழுது இந்த 2026 கோலோச்சும். ஆக பெண்களுக்கான சிறப்பான ஆண்டு, பெண்களே நம் கண்களாக இருக்கக்கூடிய ஆண்டு. ஆக உங்கள் வீட்டு பெண்களும் உங்கள் வீட்டு தாய்மார்களும் மதிப்பளித்து, அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து, அவர்கள் எண்ணத்திற்கு மதிப்பளித்து, அதன்படிதான் இந்த 2026 வெற்றி கொடிகட்டும். யார் யாருக்கு என்னென்ன கொடிகட்டும் என்பதை இதோ வரும் வீடியோவில் சந்திப்போம், பார்க்கலாம். 2026 தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? வேலை பளு மிக்க ஒரே ராசி 2026 முழுவதும் தனுசு ராசிக்கு தான். வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். உங்கள் பத்திரங்களும் உங்கள் படிப்புகளும் பத்திரமாக இருக்கும். வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது உங்கள் சர்டிஃபிகேட் அல்லது படித்த பட்டயம் அல்லது ஒரு ஆஃபீஸினுடைய ஃபைல், எல்லா ஃபைல்களும் சரியாக இருக்கிறதா, ஒரு முறைக்கு இருமுறை மிக மிக கவனமுடன் இருக்கும் ராசி, இருக்க வேண்டிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசியில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் அந்த வேளையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அந்த உறவு இப்படி எடுத்துங்க. உளவுத்துறையும் சிபிஐயும் போலீஸ் துறையும் கண்காணிக்கும் துறையும், கேமராமேன் அவர்கள் கேமராவை உஷாராக வைத்திருங்கள். இந்த வருடம் 2026 கேமராக்கள் அதிகமாக விற்பனையும் அமோக விற்பனையும், அல்லது ஒளிப்பதிவு படம், கேசட், பேசிய வீடியோ, பேசிய ஆடியோ அத்தனையும் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். அதாவது இப்படி எடுத்துங்களா, பேட்டி கொடுப்பவர்கள், பேட்டியாளர்கள் அல்லது பேட்டி எடுப்பவர்கள் உங்கள் கோபத்தை தூண்டி பத்திரிகை நிருபர்களுக்கும் மக்களுக்கும் மிக துயரமான சம்பவங்களையும் சண்டை சச்சரவுகளுமாக ஆகும் வாய்ப்பு. பேட்டி கொடுக்குறீங்களா தனுசு ராசி, பார்த்து நிதானமாக கேட்ட கேள்விக்கு சாதுரியமாக பதில் கொடுங்கள். அரசாங்கத்தையோ அல்லது நிர்வாகத்தையோ குறை கூறிவிடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் வார்த்தை உங்களையே கொன்றுவிடும். உங்களை உசுப்பேத்தி உங்களை கொன்று விடுவார்கள். அழிப்பதில் 2 ரகம். பேசியே அழிப்பது ஒரு ரகம். பேச்சின் ஊடாக உங்களை கோபப்படுத்தி அழிப்பது மறு ரகம். ஆக தனுசு ராசிக்கு வேலையிலும் பேச்சிலும் அலைச்சலிலும் இந்த ஆண்டு எமோஷனல் உங்கள் நட்டம் உங்களுக்கே. ஆதலால் பலமுறை சிந்தித்து, பிறர் கோபப்படுத்தினாலும் கோபப்படாதீர்கள். குறிப்பா கேமராக்கள் அல்லது பத்திரிகை துறை, குறிப்பா
அரசாங்கத்தை எதிர்த்து கொள்ளாதீர்கள். நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், அல்லது ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு இந்தியாவாக இருக்கட்டும், அரசாங்கத்தை குறை சொல்லாதீர்கள். 2026 தனுசு ராசி நேயர்கள், குறிப்பாக பேட்டியாளர்களாக இருந்தாலும், பத்திரிகையாளராக இருந்தாலும், இல்லை ஸ்டெனோகிராஃபியாக, எழுத்துத்துறையில், அக்கௌண்ட் செக்ஷனில் இருப்பவர்கள் வரவு செலவு கணக்கை கரெக்டாக வச்சிருங்க. பலர் இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி கண்டிப்பாக பிரச்சனைக்கு உருவாவது தனுசு ராசி. இவர்களுடைய ஜிஎஸ்டியினுடைய வரவு செலவுக்கு வருமானத்துறை, பத்திரப்பதிவுத்துறை அத்தனையும் மிக சோதனைக்குள்ளாகும். கவனமுடன் இருக்க வேண்டும் தனுசு ராசி நேயர்கள். தனுசு, என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ கொடுத்த காசுக்கு எல்லாம் கணக்கு இருந்தா அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருங்க, நீங்கள் தான் சூப்பர்மேன் சொல்லிட்டு போவாங்க. கணக்கை, போலி கணக்குகள் வைத்திருப்பவர்கள், போலி ஆசிரியர்கள் வைத்திருப்பவர்கள், போலி ஜோதிடம், இதிலும் 2026 நிற்காமல் விழுந்துவிடும். ஆக உண்மையை மட்டும் பேசுங்கள், உறக்க பேசுங்கள், உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். தனுசு பேர் போற்றும். நன்றி, நமஸ்காரம்.